ஸோ விஷுவலும் என்னென்னா ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு டென்ஸான ஃபாரஸ்ட்டு, அதில் ஒரு மிஸ்ட்ரி இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 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 டார்க் ஷேட் இருக்கும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் கதையில் இதாகும்போது, அப்போது எதேர்ச்சியா அல்லது அந்த டைம் எனக்கு அமையணும்னு இருக்கான்னு தெரியல. ரெவனன்ட் படம் வந்து அப்போ இமானுவேல் லூபஸ்கி ஆமா, என்னுடைய கரெக்ட். அவருடைய இதில் வந்துச்சு. ரெவனன்ட் படம் வந்து எனக்கு பெரிய ஐ ஓப்பனர் ஆக்சுவலா. அந்த படம் ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 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 ஃபாரஸ்ட் பேஸில் ஒரு ஐலேண்ட் ஓரியன்டடான ஒரு கதையை நம்ம வந்து பண்ணுறதுக்கான சூழல் இருக்கும்போது, ஒரு அழகான இன்ஸ்பிரேஷன் பண்ணுறதுக்கும், என்ன மாதிரியான மேக்கிங் ஸ்டைல் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்து அது பெரிய ஐ ஓப்பனர் ஆயிடுச்சு. அது வந்து ஒரு ஒரு வனப்பகுதியில் நடக்கும். ஒரு ஆறு அது எல்லாமே இருக்கும். அந்த விஷுவல் அப்ரோச் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது வந்து என்னென்னா, அது மினிமம் ஆக்டர்ஸ் தான். அது வந்து ஹீரோ ஒரு பையன் இருப்பான். அப்புறம் ஒரு 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 பஞ்ச் ஆஃப் மக்கள் வருவாங்க. அதில் ஒரு ஃபைட் நடக்கும். எல்லாம் போயிடுவாங்க. 2 பேர் எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி